ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சுவையான கேஎஃப்சி சிக்கன் வீட்டிலே செய்வோமா? ஹோட்டலில் 2000-3000 கொடுத்து வாங்குகிற சிக்கன் வீட்டிலே செய்ய போகிறோம். இப்போ நம்ம கேஎஃப்சி சிக்கன் செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்திங்களா, அந்த மாதிரி லெக் பீஸை வாங்கி அங்கேயே கீரல் போட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ கொஞ்சமாக மோர் சேர்த்துக்குவோம். மோர் சேர்த்துட்டு இதில் ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிக்குவோம். அப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், கரம் மசாலா 1/2 ஸ்பூனு, பெப்பர் தூள் 1 ஸ்பூனு, மிளகாய் தூள் 1 ஸ்பூனு, 1 ஸ்பூன் உப்பு எல்லாம் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். சிக்கனெல்லாம் இதுக்குள்ளே போட்டுக்குவோம். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். இதை ஃப்ரீசரில் வச்சு, ஃப்ரீசரில் வைக்காதீங்க, ஃப்ரிட்ஜில் வச்சு கீழே வச்சு நல்லா 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அப்புறமா மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு எல்லா மாவையும் கொட்டி கலந்து மறுபடியும் பொரிக்கணும். சரி, இப்போ அது ஊறட்டும். ஊறினோன்னே பார்ப்போம். சிக்கன் நல்லா ஊறிடுச்சு 3 மணி நேரம். இப்போ மைதா 1 கப் எடுத்துக்குவோம். கார்ன்ஃப்ளவர் 1 கப் எடுத்துக்குவோம். சில்லி சிக்கன் பவுடர் கொஞ்சம், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். போட்டு எல்லாத்தையும் கலந்துக்குவோம். ஊறின சிக்கனை இதில் போட்டு நல்லா பிரட்டிக்குவோம். நல்லா உள்ளெல்லாம் படுற மாதிரி. நல்லா பிரட்டிட்டு லைட்டாக தண்ணியில் டிப் பண்ணிக்குவோம். டிப் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னொரு பரட்டுக்குவோமா. நல்லா ஒட்டிடுச்சு. இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சுக்குவோம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. போடுமா. நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்தோம்னா கேஎஃப்சி சிக்கன் ரெடி. எப்படி சூப்பராக இருக்கா? சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். டேஸ்ட் சூப்பரா நல்லா இருக்கா? மீலே எப்படிடா இருக்கு? டேய், நல்லா இருக்கா நல்லா இல்லையா? சூப்பரா. கட்டு கட்டு.